branch and bound. ஸோ பிரான்ச்னா என்ன, பவுண்ட்னா என்ன, பிரான்ச் அண்ட் பவுண்ட்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த கான்செப்டில் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் branch and bound. So the term branch and bound refer to all state space. அதாவது இந்த term branch and bound எதை ரெஃபர் பண்ணுதுன்னா to all state space search method. அதாவது எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த சர்ச் வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது, எல்லா ஸ்டேட்டையுமே அந்த சர்ச் வந்து பார்க்குது. டு ஆல் ஸ்டேட் ஸ்பேஸ் சர்ச் மெத்தட் டு விச் ஆல் சில்ட்ரன்ஸ் ஆஃப் நோட். அதாவது ஒரு நோட் நமக்கு டாப் நோடாக இருக்கும். ஸோ அந்த டாப் நோட்லேருந்து அதோட சில்ட்ரன்ஸான நோட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரேஷனாக வரும். ஜென்ரேஷன் பிஃபோர், அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது நோடு இருக்கு இல்லையா, எல்லா ஜென்ரேஷனுக்கும் முன்னாடி இருக்க நோட், அதுதான் நம்ம லைவ் நோட்னு சொல்லுவோம். கேன் பிகம் தி நோட். அந்த லைவ் நோட் தான் நோடாகவும் மாறுது. நமக்கு லைவ் நோட் ஆர் நோட் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த பிரான்ச் அண்ட் பவுண்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா 4 coins ப்ராப்ளம் தான். ஸோ இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த டெஃபினேஷனை வச்சு நான் உங்களுக்கு ஒரு இந்த கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸாம்பிள் வந்து 4 coin ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 4 coin ப்ராப்ளம் அப்படின்றது அது என்ன ரூல்ஸ்னு பார்த்துக்கோங்க. Queen 1 is placed in row 1 column 1 2 3 4. அதாவது Queen 1 அப்படின்றது அந்த 4:4 பாக்ஸில் எந்த குயினும், அதோட ரூல்ஸே என்னென்னா எந்த ஒரு குயினும், அதாவது 4 குயினை நான் ப்ளேஸ் பண்ணணும் அந்த 4:4 பிளாக்ல. ஸோ அதில் எந்த குயினும் ரோலையும் சேம் ரோவில் இருக்கக்கூடாது, காலம்லேயும் சேம் காலமில் இருக்கக்கூடாது, ப்ளஸ் டயக்னலாகவும் அது எதுவும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ் ஃபார் தி 4 coin ப்ராப்ளம். ஸோ இதை வச்சு தான் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, லைவ் நோட் ஆர் நோட் தான் டாப் மோஸ்ட் நோடாக இருக்கும்னு. நோ குயின் ஹாவ் பீன் பிளேஸ்டு ஆன் தி செஸ் போர்ட். அதாவது இந்த ஸ்டேட்டில், அதாவது லைவ் நோட் ஆர் நோட் ஸ்டேட்டில் எந்த ஒரு குயினும் அந்த செஸ் போர்டில் பிளேஸ் ஆகிருக்காது. ஸோ இப்போ இது எம்டி பாக்ஸாக இருக்குது. இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. X1 X2 X3 X4 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இப்போ நான் X1ல் நான் குயின் 1 ப்ளேஸ் பண்ணுறேன்னா, ஸோ அப்போ வந்து இந்த 2 நோட்லேருந்து செகண்ட் நோட்லேருந்து எனக்கு வந்து 3 X2 X3 X4ன்னு 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் இந்த X2வை சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இது டெட் நோடாக ஆகிடும். ஸோ நீங்கள் n coins ப்ராப்ளம் இந்த சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே இந்த கிராஃப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ சிம்பிளான ஒரு கிராஃப் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் நோட் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் நோட். இந்த ஃபர்ஸ்ட் நோடுக்கு அதாவது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நோட் 1 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இந்த அரேயில் நோட் 1 இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 3 4 5 அப்படின்னு இருந்தால் இந்த 2 தான் நம்ம ஹையஸ்ட் நோடாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் மற்ற பிரான்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இதே 3 4 5 6 7 8னா ஏன்னா இங்கே மொத்தமாக 8 வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் இந்த லைவ் நோடுக்கு இதை எக்ஸாம்பிளாக வச்சுருக்கோம். ஸோ 3யை நம்ம டாப் நோடாக வச்சுருந்தோன்னா அதை வந்து இங்கே பாருங்கள் 1 இருக்கா, இந்த 1 நம்ம டாப் நோடாக வச்சு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோமா, அதாவது இந்த 1ஓட பிரான்ச் நோட். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 2 இருக்கா, இந்த 2வை நான் ஹெட் நோடாக வச்சுட்டு இதுலேருந்து என்னென்ன என்னால் எடுக்க முடியும், சாரி இந்த 2வை தான் நான் ஹெட் நோடாக வச்சுருக்கேன். ஸோ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா 3 4 5 இருக்குது. ஸோ இந்த 3 4 5ஐ நான் இங்கே வச்சுருக்கோம். இப்போ இதே நான் 3 ஹெட் நோடாக வச்சுருந்தேன்னா எனக்கு எதெல்லாம் பேலன்ஸ் இருக்கும், 4 5 6 7 8 அது வரைக்கும் எனக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைவ் நோட் கியூட் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா FIFO பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்படின்றது. இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெர்மினாலஜியில் BFS அதாவது பிரெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பிரெத் ஃபர்ஸ்ட் தான் இது. FIFOனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கியூ தான். ஒரு கியூவில் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க, ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியிலையும் போவாங்க இல்லையா. ஸோ அதை தான் இது சொல்ல வருது. A BFS like state space will be called FIFO, அதாவது first in first out search has the list of live node in, அதாவது இந்த லைவ் நோடை வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை இதில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா LIFO பிரான்ச் அண்ட் பவுண்ட். LIFOனா ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுக்கு வந்து நம்ம ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது லாஸ்ட்டாக நமக்கு யார் உள்ளே வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டாக வெளில போவாங்க. இப்போ ஒரு புக்ஸ் அடுக்கி வைக்கிறோன்னா கடைசியாக எந்த புக்கை வச்சுருக்கோமோ அந்த புக்கு தான் ஃபஸ்ட்டாக நம்மளால எடுக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டி சர்ச், அதாவது டெப்த்து.
ஃபஸ்ட்டு பார்த்தது breadth, அதாவது எஃப்ஐ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வுக்கு வந்து breadth, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்க்கு வந்து நமக்கு டெப்த்து. ஸோ டெப்த் சர்ச் லைக் ஸ்டேட் ஸ்பேஸ் சர்ச் வில் பி கால்டு LIFO. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சர்ச் has the list of light node is last in first out list or stack ன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1 ஹெட் நோடாக வச்சு x1 x2 x3 x4 எடுத்தோமா, 2ல் இருந்தானே எடுத்தோம். ஆனால் இங்கே இது 2 வந்து ஃபஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து லாஸ்ட் இதோ பாருங்கள், 2 ஃபஸ்ட்டாக ஆகிடுது இல்லையா. இதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ 5 தான் நம்ம சூஸ் பண்ணணும். 5லேருந்து நமக்கு 6 7 8. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்க்கு இந்த கிராஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த வீடியோட எண்டில் விச் டெக்னிக் இஸ் பெட்டர், பேக் ட்ராக்கிங் ஆர் ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிபி. ஸோ இதில் இந்த 2 எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த 2 இதில் எது நமக்கு பெட்டரான டெக்னிக் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இது லேட்டராக உங்களுக்கு இது 2த்தில் எது பெட்டர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யாராலெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனும் இருக்குது. அது உங்களுக்கு பேக் டு பேக் வந்துட்டுருக்கும். ஸோ தேங்க்யூ.